அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா சீலிங் ஒர்க் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது தெரியல. இந்த பரணை வேறு இருக்கிறதுனால பரணை மேலே ஏறி வந்து அந்த சீலிங்கை பெயிண்ட் பண்ண முடியுமான்றது டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு சீலிங் மேலே ஏறிட்டு அந்த பரணை மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஃபீட் இல்லை 2.5 ஃபீட் தான் இருக்கும். ஸோ நல்லா குனிஞ்சி அதில் பெயிண்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு பாடாக ஆகிடுச்சு. ஸோ சீலிங்க்கு வந்து நான் வந்து ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் எதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கை தீம் மாரி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸு ஸ்டார்ஸு அப்படி சொல்லிட்டு டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாடம் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ வந்து நம்ம நினச்ச டிசைன் வந்து கொண்டு வர்றதுக்காக வந்து கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சீலிங் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கனால குனிஞ்சு அடித்து முதுகு வலி தான் வந்துச்சு. அந்தளவுக்கு படுத்துட்டு தான் அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. சீலிங்கு இந்த பார்ட் மட்டும் நம்ம முடிச்சிட்டோன்னா கீழே இருந்து இறங்கி மீதி பார்ட்டை வந்து நம்ம ஸ்டூல் மூலியமாவோ இல்லை டேபிள் மூலியமாவோ நம்ம ஏறி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த சீலிங் மட்டும் நான் முடிச்சிட்டேன். ஒரு பார்ட்டை மட்டும் எப்படியோ முடிச்சிட்டேன். ஸோ அந்த பார்ட் மட்டும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வந்து ஸ்டூல் போட்டு ஏறி ப்ரஷ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணும்போது அதில் இருக்க பெயினும் அதில் இருக்க இதுவும் வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி அந்த பெயிண்டிங்கோ இல்லை நம்ம வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நமக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமோ அந்தளவுக்கு வந்து எனக்கு இந்த ஒர்க் முடிக்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற இது கம்பேர் பண்ணும்போது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பான ஒரு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அந்த சீலிங் மட்டும்தான். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கை வந்து மேலே தூக்கி அடிக்கிறதுனால ஸோ கை வலியும் வந்து வரும். ஸோ ரொம்ப நேரம் வந்து ஒரே டைமில் வந்து சீலிங் அடிக்கிறது வந்து கஷ்டம். இதில் என்னென்னா வந்து சிங்கிள் கோட்டில் வந்து கவர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதில் டபுள் கோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டம்தான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் சீலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த ப்ளூ கலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் பார்த்திங்கன்னா அது ஒரு டார்க் ப்ளூ மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து காய பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ தீம் அந்த கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதாவது க்ளவுட்ஸு அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டிக்கர்ஸாக வாங்கி அந்த ரீடிங் சொல்ல போகிற அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ குழந்தை இருக்கிறதுனால நைட்டில் வந்து பார்க்க அழகாக இருக்குன்றது ஒரு பிளான் பண்ணி நான் பண்ணேன். ஸோ அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அந்த பெயிண்ட் காயறதுக்குள்ளே சுற்றி இருக்க வால்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நினச்சிருந்தேன். ஸோ நான் வந்து சுற்றி இருக்க வாலுக்கு வந்து பெயிண்ட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதோட கலரும் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி அடித்த அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு நேராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ எதுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணேன்னா ஆல்ரெடி அது ஒரு லைட் கலரு. ஸோ அந்த லைட் கலரை மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு லைட் கலர் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து சிங்கிள் கோட்லேயே வந்து பெயிண்ட்டும் கவர் ஆகுன்றதுனால தான். இல்லைனா பார்த்திங்கன்னா சில கலர் வந்து உள்ளே இருக்க கலர் வந்து அப்படியே தெரியும். என்ன தான் வந்து 2 கோடு 3 கோடு நம்ம பெயிண்ட் அடித்தா கூட மேலேயே வந்து கவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகாது. அந்த உள்ளே இருக்க பெயிண்ட் கலர் வந்து அப்படியே தெரியும். ஸோ அதுக்காக வந்து நான் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணி அடிச்சிட்டேன். ஸோ அதை தமிழில் வந்து ராமர் கலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்பில் அந்த கலரை வந்து நான் கொண்டு வந்து அடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு எத்தனை வால் இருக்குது எவ்வளோ ஏரியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட்டை கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி நம்ம கலரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட்டை பற்றாமல் போச்சுன்னா திரும்ப அதே கலர் வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஆரம்பிக்கும் போதே வந்து கலரு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம பெயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கணும். இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பார்ட்டு நின்று போச்சு இல்லை நமக்கு பெயிண்ட்டை பற்றாமல் போச்சுன்னா திரும்ப அந்த கலர் வந்து கொண்டு வந்த கஷ்டம். திரும்ப வந்து அதே குவான்டிட்டிக்கு நீங்கள் வந்து அந்த கலர் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து தனியாக அந்த கலரோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்தமாரி வந்து நான் கரெக்டாக தேவையான அளவுக்கு இந்த சுற்றி இருக்க மீதி 2 வாலுக்கும் 3 வாலுக்கும் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சைடில் வந்து அந்த டேமேஜான செவர் வந்து ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோடய பட்டி அதோடய ப்ரைமரெல்லாம் காயறதுக்கு டைம் எடுக்கிறதுக்குள்ளே சுற்றி இருக்க வாலையும் சீலிங்கையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பெரும்பாலும் நான் வந்து ப்ரஷ்லேயே தான் நான் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தேன். ரோலர் வந்து யூஸ் பண்ணல.
எனக்கு என்னமோ ரோலர் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு படலை. ப்ரஷ்னால் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்து கரெக்டாக அடிக்கலாம். இந்த மேடு பள்ளம் எங்கேயாவது வந்து பெயிண்ட்டு சரியாக பதியாமல் இருக்குன்னா கூட நம்ம பார்த்து அடிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய இது. ஸோ அதனால் பார்த்து எடுக்கிறதுக்கு வந்து ப்ரஷ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாரி ஏரியாவும் சின்ன ஏரியானால ஒவ்வொரு வாலும் சின்ன வால்னால் எனக்கு ப்ரஷ்ஷும் வந்து போதுமான அளவுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அடிச்சிருக்கேன், காய விட்டுருக்கேன். இந்த வால் ஃபுல்லாக இப்போ அடிச்சிருக்கேன். இன்னும் வந்து இந்த பரணை மேலே அந்த ஒரு பார்ட் மட்டும் அடிக்கணும். ஸோ இப்போதைக்கு அடித்து காய விட்டுருக்கேன். ஸோ காஞ்ச ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு கலர்லாகவும் புதுசாக அடித்த பெயிண்ட் ஒரு கலராகவும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். இப்போ இந்த பார்ட் அடிக்கணும். ஸோ இந்த ஏசிலாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டும் நைட்டோட அடித்து முடிச்சிட்டேன். இப்போது இந்த பீரோ வச்ச இந்த ஒரு பார்ட்டு மட்டும் வந்து அடித்து இந்த வாலையும் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு பீரோ உள்ளேருந்து எடுத்து நகர்த்தியாச்சு. இப்போ இந்த பார்ட்டை அடித்து முடித்ததும் பீரோவை திரும்பி வந்து அதே பார்ட்டில் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சைடாக அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் இந்த பீரோவை மட்டும் இப்போ உள்ளே நகர்த்தி கரெக்டாக வந்து இருந்த மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பீரோ சைஸுக்கு தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக அதை நானே வந்து நகர்த்த ஆரம்பிச்சிட்டேன். பீரோ என்ன தான் வந்து வெயிட் கம்மியாக இருந்தாலுமே அதை கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சமாக தட்டி நகர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் போராட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இதில் பெயிண்ட் அடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த எடுத்த பொருளை திருப்பி அதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ ஈஸியாக வந்து பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பொருளை வந்து நகர்த்திடுவோம் ஒரு வேகத்தில். ஆனால் திரும்ப அந்த வேலைலாம் முடிஞ்சு திரும்ப அந்த பொருளை போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்கள். ஏன்னா அடித்த பெயிண்ட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த பொருளும் டேமேஜ் ஆகக்கூடாது. கரெக்டாக பத்திரமா பார்த்து அதே இடத்துல வைக்கிறதுல இருக்குது பாருங்கள். அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அடுத்து இந்த ரூம்லேயே வந்து இந்த ஒரு பார்ட்டு தான் மட்டும் தான் பாக்கி. ஸோ மீதி எல்லா வாலும் அடித்தாச்சு, அதுவும் காஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி பின்னாடி வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தனால அது வந்து எடுக்கவும் வரல. ஸோ சரௌண்டியும் பார்த்தும் பெருசாக வரல. ஸோ அதனால் அதுக்கு மேலேயே வந்து ஓரளவுக்கு உப்பு காய்ந்து வச்சு அதை இது பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கலர் நான் அப்ளை பண்ணேன். ஆனால் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க அந்த டிசைன் வந்து அப்படியே ஒட்ட தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே அடித்தேன். ஓரளவுக்கு ஒரு கோடு வந்து நல்லா பதிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது அடித்து கூட பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த டிசைன் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் இதை வந்து ஒரு 2 கோடு 3 கோடு கிட்ட நான் அடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்க அந்த டிசைன் வந்து தெரியலை. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பதிஞ்சிருச்சு. ஒரு நாளும் வேலைக்கு போயிட்டு மீதி நேரம் இருக்கிறத மட்டும் கரெக்டாக உட்காந்து பிளான் பண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். தினமும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அன்றைக்கி டேயில் எவ்வளோ முடியுதோ ஒரு வால் முடிச்சுட்டு ஸோ வேலைக்கு கிளம்பிடுவோம். எப்படியே தினமும் வந்து ஒரு நாளாக வந்து ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 3 to 4 days ஆகிடுச்சு. அந்த ஒரு வால் மட்டும் அந்த பட்டி டிங்கினையும் பார்த்தா அந்த ஒரு வால் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 3 days கிட்ட ஆகிருக்கும். ஏன்னா வந்து அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து சைடில் வந்து இந்த ஒர்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வால் பெயிண்ட் அடிக்கிறது, சீலிங் பெயிண்ட் அடிக்கிறது அப்படி சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எனக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 4 days கூட ஆகிருக்காது இந்த ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணதுனால என்னால் இந்த ரூமை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் இந்த பெட்ரூமில் பெயிண்ட் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா வாலும் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூம் வந்து இப்போது பெயிண்ட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்தந்த திங்ஸ்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த ப்ளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறது தான் இப்போ என்னோடய வேலை. ஸோ ஆல்ரெடி வந்து பீரோ வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து இப்போ நான் ஹாலுக்கு வந்து க்ளியர் பண்ணோம். ஹாலில் இருக்க திங்ஸ்லாம் வந்து இந்த பெட்ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாலை வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஹாலுக்கான ஒர்க்குக்கான ப்ராசஸ் நான் பண்ணணும். இப்போ அங்கே திங்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.